வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவி ஏற்பதற்கு முன்பு இருந்து, அதாவது அந்த தேர்தல் காலகட்டத்திலிருந்து தமிழ்நாட்டு ஊடகங்கள் ஒரு முக்கியமான சில விஷயங்களை பதிவு செஞ்சாங்க. மோடி வெர்சஸ் ஆர்எஸ்எஸ் உருவாயிருச்சுன்னு சொன்னாங்க. மோடி வெர்சஸ் பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு அரசியல் உருவாயிருச்சு. ஸோ நாக்பூர் வெர்சஸ் குஜராத்தி முதலாளிகள் இப்படிங்கிற ஒரு அரசியல் உருவாயிருச்சு. இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அது நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இவர் இப்போ பிரதமர் ஆகிட்டார். இவர் பிரதமராக இவரை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னால், ஆனால் அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் அதில் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பாஜக தலைமைக்குமே ஒரு வித்தியாசம் வந்துருச்சு. பாஜக தலைமை மோடியின் பக்கம் போகிறாங்களா, ஆர்எஸ்எஸ் பக்கம் போகிறாங்களான்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஜேபி நட்டா மோடி ஆளாக மாறிட்டாரா? ஏன்னா எல்லாருமே ஆர்எஸ்எஸ்காரன் தான். ஆனால் இந்த நிலையில் ஆர்எஸ்எஸ் எங்கே இவர் கையை மீறி போகிறாரோ, ஒரு அமைப்புக்கு ஒரு ஒழுங்குக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாரோங்கிற கோபம் ஆர்எஸ்எஸ்க்கு வந்துருச்சு அப்படிங்கிறது ரொம்ப பல்வேறு விஷயங்களை தெளிவாயிருச்சு. இன்னும் ஒரு நுட்பமாக அந்த விஷயங்களை சொல்லணும்னா, அந்த சங்கராச்சாரியார் வந்து உத்தரப்பிரதேசத்தில் அந்த ராமர் கோவில் விஷயத்தில் மோடி கலந்து கொள்ளக்கூடாது, அவர் கலந்து கொள்ள முடியாதுன்னு ஒரு சனாதனத்தின் அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்க. அப்போ எந்த சனாதனம் வாழ வைப்பதற்கு மோடியை ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்ததோ அந்த சனாதன அடிப்படையே இவர் மீறுகிறார். இவர் ஒரு பிற்படுத்தப்பட்டவர், இவர் எப்படி ஒரு பார்ப்பனருக்கான இடத்தை பெற முடியும்? இவர் என்ன கடைசியில் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாரு? நம்ம தான் இவர் ஆட்டு வைக்கணுடைய, இவர் தன்னை இஷ்டத்துக்கு ஆடுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஆர்எஸ்எஸ் முடிவெடுத்துருச்சு. உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ங்கிறதே சித்பவன பார்ப்பனர்கள் தான் ஆட்சி செய்யணுங்கிறது தான். அது மகாராஷ்டிராவில் உள்ள அந்த சித்பவன பார்ப்பனர்கள் தான். இது சிவாஜி காலத்திலிருந்து அந்த இந்த பேஷ்வாக்கள் வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற அந்த அரசியல் இருக்குங்களா, முஸ்லீம்களுக்கு எதிராக சிவாஜியை தூண்டிவிட்டதிலிருந்து சித்பவன பார்ப்பனர்களுக்கான அரசியலுங்கிறது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மராட்டியத்தில் உள்ள சித்பவன பார்ப்பனர்கள் தான் இந்தியாவை எப்படி இயக்கணும், அது பண்பாட்டு ரீதியாக எப்படி இருக்கணும், சமஸ்கிருதத்தை எப்படி கொண்டு வரணுங்கிறத ஆர்எஸ்எஸ் பஞ்சாப் தாட்டில் வந்து அவங்களாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இது யாருமே நம்ம கண்டுபிடிச்சு சொல்லலை, அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு பார்ப்பனர் அல்லாதவரை ஒரு பிசியை எஸ்சியை அவங்க பிரதமர் ஆக்குவாங்க, குடியரசுத் தலைவர் ஆக்குவாங்க. ஆனால் ஆட்டு விற்கிற இடத்தில் இவர்கள் தான் இருப்பார்கள். ஸோ சித்பவன பார்ப்பனர்கள் தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஆர்எஸ்எஸ் தெளிவாக இருக்கும். ஈவன் காங்கிரஸ் இருந்தால் கூட ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ்குள்ளேயும் தனக்கான ஆட்களை வைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து காங்கிரஸை பார்த்து நீங்கள் பிராமின் ஜனதா பார்ட்டின்னு சொன்னால், இல்லையே மோடி ஒரு பிற்படுத்தப்பட்டவர், அமித்ஷா ஒரு நான் பிராமின், இப்படி தானே நாங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்வதற்காகவே இந்த விஷயங்களை பண்ணாங்க. ஆனால் கடைசியில் மோடி என்ன பண்ணார்னா, அவர்களுக்கு மேலே நான் ஆர்எஸ்எஸ் அட்வைஸ்லாம் எனக்கு வேணாம், எனக்கு தெரியும், எனக்கு தான் எல்லாங்கிற மாதிரியான விஷயம் போனவுடனே மோடி வெர்சஸ் ஆர்எஸ்எஸ் இஷ்யூ வந்து தொடங்குச்சு. அதில் அந்த போர் நடந்ததற்கான சாட்சி தான் அயோத்தியில் மோடியே பின்னடைவை சந்தித்தது, பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. அங்கே உள்ள ஆர்எஸ்எஸ்காரர்கள் இவருக்கு வேலை பார்க்க மாட்டேன்ட்டாங்க. ஏன் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் இப்போ வெளிப்படையாகவே மோடியை விமர்சனம் பண்ணார்ல. அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு இவர் 3வது முறை பிரதமராக வந்தது பிடிக்கவில்லை அப்படிங்கிற அரசியல். அப்புறம் குஜராத்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாக்பூர் ஐடியாலஜியை பின்னுக்கு தள்ளுகிறார் அப்படிங்கிற கோபம் அந்த சித்பவன பார்ப்பனர்களுக்கு வந்துருச்சு. ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஐடியாலஜி உள்ளவங்களுக்கும் வந்துருச்சு. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பாஜகவில் பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி இருப்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருப்பதை நான் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கு நல்லா தெரியும். யார் யார் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி எங்கே இருக்கிறாங்க, பாஜகவின் தலைவர்கள் என்று இன்று அறியப்படுவர்கள் எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இது இந்திய அளவில் மோடி வெர்சஸ் ஆர்எஸ்எஸ்ஸாக, மோடி வெர்சஸ் பிராமின்ஸாக, மோடி வெர்சஸ் நாக்பூராக, குஜராத்தி வெர்சஸ் நாக்பூராக இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த போர் இன்னும் கொஞ்ச காலத்தில் ரொம்ப முற்ற போகுது. அதாவது நம்ம இதுவரையும் சொல்லி வந்தது எல்லாமே நடக்க போகுது. அப்படி ஒரு சூழல் வரப்போகிற நிலை வருது. இந்த விஷயத்துலேயும் ஆர்எஸ்எஸ்ஸை மோடி ஜெயிச்சிட்டார்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்திய அளவில் நடக்கும். ஏன்னா ஆர்எஸ்எஸ்ங்கிறது சாதாரண அமைப்பு கிடையாது, நூற்றாண்டை காணப்போகுது. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பிரதிநிதி மோடி என்பது தான் மோடியின் பெருமை, அப்படி தான் ஆர்எஸ்எஸ் நினைக்கும். மோடி ஆர்எஸ்எஸ்ல இருப்பதனால் ஆர்எஸ்எஸ்க்கு பெருமை கிடையாது. ஆர்எஸ்எஸ் வந்து இயக்கம் தான் பெருசு, தலைமை தான் பெருசு, நிறுவனம் தான் பெருசு, ஒழுங்கு தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியது. மோடி பெருசுன்னு நினைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் அல்ல. ஸோ இந்த நிலையில் ரொம்ப முக்கியமாக 75 வயதை தொட இருக்கிறார் பிரதமர் மோடிங்கிறது ரொம்ப முக்கியமான அரசியல். நம்ம பேசின ஒட்டுமொத்த அரசியலும் அதை நோக்கி நகர்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் செப்டம்பர் 17ங்கிறது தந்தை பெரியார் பிறந்த தினம். இருந்தாலும் மோடிக்கு அன்று தான் பிறந்த தினம். ஸோ 75 வயசு அவருக்கு வரப்போகுது. உண்மையில் மோடி அதை நினைத்து கொஞ்சம் அச்சமாக தான் இருக்கார். ஐயோ பிறந்தநாள் வரப்போகுதேன்னு. பிறந்தநாளை நினைத்து கொண்டாடுவாங்க. இவர் கொஞ்சம் பயம் வர்றது காரணம் 75 வயசு. ஏனென்றால் அந்த காரணத்தை வைத்து தான் பாஜகவினுடைய
முக்கிய தலகர்த்தாக்களில் ஒருவர், பாரதிய ஜனசங்கத்தினுடைய தோற்றுவாய்களில் ஒருவரான பாஜகவின் மூத்த தலைவர் அத்வானியை அப்படி ஓரமாக போய் போங்க, மார்க்கம் தனியாக போங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை அமைத்து, வழிகாட்டும் குழுன்னு ஒரு குழு அமைத்து அதில் போட்டாங்க. முரளி மனோகர் ஜோஷி போன்ற மிகப்பெரிய தலைவர்களை, அவர்கள் யார், அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு அவங்கள அடையாளம் தெரியாத அளவுக்கு, அவங்க கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு, ஏங்க ராமர் கோயில் இதுக்கு திறப்பு விழாவுக்கு அத்வானி வர வேணாம், வயசானவர் அப்படிங்கிற மாதிரி கமிட்டியை அர்த்தம் சொல்கிற அளவுக்கு அத்வானி ஒதுக்கி வைக்கப்பட்டார். பாபர் மசூதியை இடித்தது யாருன்னு உலகத்துக்கே தெரியும். அந்த அளவுக்கு ராமர் கோயிலுக்காக கரசேவை நடத்தியவர், லல்லு பிரசாத் யாதவால் கைது செய்யப்பட்டவர். அந்த அத்வானியை ஒதுங்கி நில்லுங்க, தலைவரை கொஞ்சம் வயசாயிருச்சு தள்ளிடுங்க, மோடி வர்றார் அப்படின்னு ஒதுங்கி நின்னாங்க. காரணம், அந்த 75 வயசு ஆயிடுச்சு, இனிமே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில். அது மட்டும் இல்லாமல் முதல்ல இரண்டாவது முறை 3வது முறை பிரதமருங்கிறதே ஆர்எஸ்எஸ்னுடைய பைலா படி பிரச்சனைக்குரியது தான். 75 வயசு பிரதமராக இருக்கக்கூடாது, அவ்வளோதான், விலகிடணும். அதற்கு பிறகு 2வது 3வது முறையும் இருக்கலாமா, ஏன்னா 3வது முறை இருக்கலாமாங்கிறது ஆர்எஸ்எஸ்லேயே பிரச்சனையாக இருக்குது. ஸோ இது எல்லாம் மீறி அவர் இருக்கிறார். இப்போ 75 வயசையும் தாண்டி அவர் பிரதமராக இருப்பாரா, அல்லது பாஜக புதிய பிரதமரை கொண்டு வருமாங்கிறது தான் இங்கே வந்து நம்ம முக்கியமான விஷயமா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ பாஜகவிற்கு வலிமையான எதிர்க்கட்சி இருக்குது. அவங்க கொண்டு வந்த எம்என்சியிலேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரை எடுத்து நேரடியாக நியமிக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு ராகுல் காந்தி உட்பட இந்தியா கூட்டணி கையில் எடுத்ததன் விளைவாக ஒரே நாள் நைட்டில் அதை வாபஸ் வாங்கி மாற்றிட்டாங்க. நாங்கள் அப்படி இல்லையே, யூனியன் மினிஸ்டரே வந்து முர்முக்கு லெட்டர் போட்டாங்க. இது பாஜகவின் முதல் அடி. அதற்கு முன்னாடி அவங்க பண்ணதெல்லாம் கூட அடாவடி தான், அடக்க முடியாமல் தான் இருந்தாங்க. முதல் அடி, இதை பார், இதுதான் ஜனநாயகம். நீ ஆளும் கட்சியாக இருக்கலாம், ஆனால் பெரும்பான்மை கிடையாது, கூட்டணி கட்சி இது, எதிர்கட்சிகள் வலிமையாக இருக்குது, பார்த்துக்கோ, இதுதான் ஜனநாயகத்தின் வலிமை, நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் பெருமைன்னு எதிர்க்கட்சியாக உட்கார்ந்து கொண்டு எந்த ஒரு உயர் அமைச்சர் பொறுப்புலையும் இல்லாமல் இந்தியா கூட்டணி தலைவர்கள் மோடியை, சட்டத்தை வாபஸ் வாங்க வைத்தார்கள். இது ஒரு முதலடி. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பஸ்வான் வந்து ராகுல் காந்தி எடுத்த அதே பிரச்சனையை வச்சுக்கிட்டு இதெல்லாம் தப்புங்க, நீங்கள் எப்படிங்க இதெல்லாம் கொண்டு வரலாம், இந்த மாதிரி இடஒதுக்கீடுக்கு எதிராக நீங்கள் கொண்டு வரக்கூடாதுன்னு அவரும் ஒரு கூட்டணி, இந்தியா கூட்டணியை சேர்ந்த ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தார். அது மோடிக்கு 2வது அடி. அதை விட மோசம் என்னன்னா, வக்பு வாரிய இதை வந்து சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் கூட்டணியில் இருந்துட்டு. ஏன்னா அவர் இஸ்லாமியர்கள் ஓட்டு, இஸ்லாமியர்கள் ரிசர்வேஷன், இதையெல்லாம் அவர் ரொம்ப வெளிப்படையாக சொல்லி ஓட்டு கேட்டவர். அவர் வட இந்தியாவில் இருக்கிறவர் கிடையாது, தென்னிந்திய தலைவர். அதனால் ஆன்டி முஸ்லீம் பேசிட்டு அவர் சவுத் இந்தியாவில் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அவர் வெளிப்படையாகவே வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். முதலில் ஆதரவு தெரிவித்த நிதிஷ்குமாரும் அடுத்து வந்துக்கிட்டு இல்லை இது தப்புன்னு சொல்லிட்டார். ஸோ கூட்டணி கட்சிகள் 3 கட்சிகளும் வட இந்தியாவில் அவருக்கு வந்து மிக முக்கியமான 3 வட கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஸோ எதிர்கட்சிகளும் எதிர்ப்பாக இருக்கிறாங்க, கூட்டணி கட்சிகளும் அவரால் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எதிர்ப்பாக அமைஞ்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே நீட்டு பிரச்சனையில் மகாராஷ்டிராவில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஷிண்டேவும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு, நீட்டை எதிர்த்துருங்க அப்படின்னு. ஸோ இவங்களுடைய அடிப்படை கொள்கையான கல்வியில் கை வைக்கக்கூடிய நீட் புதிய கல்விக் கொள்கைக்கு கூட்டணி கட்சிகளிலிருந்தே எதிர்ப்பு வந்துருச்சு. வலிமையான எதிர்க்கட்சியும் இருக்குது. கடந்த ஆட்சியில் காங்கிரஸ் கூட நீட்டை இந்தளவுக்கு எதிர்க்கலை, அகிலேஷ் யாதவும் இந்தளவுக்கு எதிர்க்கலை. ஸோ எதிர்க்கட்சிகளே நீட்டை எதிர்க்காத நிலையில் இன்று கூட்டணி கட்சிகளே நீட்டையும் இவங்களுடைய அடிப்படை கொள்கைகளையும் எதிர்க்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. வக்பு வாரியம் வந்தால் எதிர்ப்பு வருது, ஏதாவது இடஒதுக்கீடு நியமனம் இடஒதுக்கீடுக்கு எதிராக இருந்தால் உடனே எதிர்ப்பு வருது. ஸோ அவங்களுடைய எந்த அடிப்படை கொள்கைகளையும் நிறைவேற்ற முடியாமல் மோடிக்கு மிகப்பெரிய தோல்வியை அவர் தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டு இருக்கிறார். அவங்களுடைய வெற்றிங்கிறது அவங்க கொள்கை தான். இப்போ அவங்களுடைய சித்தாந்தம் எதையுமே, அகண்ட பாரத தத்துவம் எதுவுமே நிறைவேற்ற முடியாத நிலையில் பாஜக ஆட்சியில் இருக்குது. ஆட்சி அவரோடது தான், ஆனால் அதிகாரம் எதிர்க்கட்சிகளிடமும் கூட்டணி கட்சிகளிடம் வந்திருக்கு. இவ்வளோ காலம் கூட்டணி கட்சிகள் வந்து அவருக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க, நாயுடு நிதிஷும். இப்போ நாயுடு நிதிஷுமே சில விஷயங்களில் எதிர்ப்பு தெரிவிப்பது ஆரோக்கியமான விஷயம், ஆனால் மோடிக்கு இது பயங்கரமான விஷயம். இந்த நிலையில் மோடி மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் எந்த அளவுக்கு அவர் பயப்படுகிறார் என்றால், மகாராஷ்டிராவில் தேர்தல் வருகின்ற தேதியவே தள்ளி வைக்கிறார். ஏன்னா அங்கே வந்து உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சருங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான நிலையில் மகாராஷ்டிராவில் தோற்றுடக்கூடாது. மகாராஷ்டிராவில் தோத்தா 2 அடிங்க, பாஜகவுக்கு அடி 1. நாக்பூர் அங்கே இருக்குது, ஆர்எஸ்எஸ் அங்கே இருக்குது. ஏற்கனவே உத்தரப்பிரதேச ஆர்எஸ்எஸ் தான் மோடியை தோற்கடித்தது, பாஜகவை தோற்கடித்தது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவை தோற்கடித்ததில் ஆர்எஸ்எஸ்க்கே பங்கு உண்டு. ஏன்னா இந்த எம்பி எலெக்ஷன், யோகிக்கான எலெக்ஷன் இல்லை, எம்பி எலெக்ஷனில் பாஜக தோத்தா மோடி தோத்ததா அர்த்தம்னு அவர்களே வேலை பார்த்தார்கள். கிட்டத்தட்ட மோடியே அங்கே தோற்றுருக்க வேண்டியது. அந்த அளவுக்கு அவங்க இறங்கி வேலை பார்த்ததனுடைய விளைவு தான் தோற்றுருக்காங்கன்னு மோடிக்கு நல்லா தெரியும். அந்த கோபத்தில் தான் அவர் நிதி கூட பட்ஜெட்டில் ஒதுக்கலை. இப்போ மகாராஷ்டிரா ஆர்எஸ்எஸ் ஹப்பு,
இன்னைக்கு அது பால் தாக்கரே அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்னுடைய தோற்றுவாய் அதுதான். பஞ்ச் ஆஃப் தாட் எழுதின அந்த ஐவர் அதுதான். கோல்வால்காராக இருக்கட்டும், ஹெட்கேக்காராக இருக்கட்டும், டாக்டர் மூஞ்சேவாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் அந்த இடம் அந்த மகாராஷ்டிரா, அங்கே தான் அந்த சித்பவனை பார்ப்பனவர்கள்லாம் சேர்ந்து தான் ஆர்எஸ்எஸ்ஸை உருவாக்கி நூற்றாண்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக தோக்க போகுது, உத்தவ் தாக்கரே ஜெயிக்க போகிறாருங்கிற விஷயம் அமித்ஷாவுக்கு போனதனுடைய விளைவு தான் தேர்தலையே தள்ளி வச்சுருக்கிறாங்க. 2 விஷயம். பாஜக தோத்தா மோடிக்கு மட்டும் அடி. இது நாக்பூர் ஏற்கனவே ஒரு கவிழ்க்க காரணம் வச்சுக்கிட்டு இருக்கு. பாருங்கள், தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்காரு, தொடர்ந்து கூட்டணி கட்சியை சமாளிக்க முடியல, எதிர்கட்சிகள் சட்டத்தை வாபஸ் வாங்க வைக்கிறாங்க, மகாராஷ்டிராவிலே தோற்று போகிறாரு. மகாராஷ்டிரா இந்தியாவில் ரொம்ப முக்கியமான பகுதி, இந்துத்துவாவுக்கும் முக்கியமான பகுதி, இன்னொன்று எக்கனாமிக்கலாகவும் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான பகுதி, பங்குச்சந்தையிலேருந்து எல்லாமே ரொம்ப முக்கியமான பகுதி. அப்போ எல்லாவற்றிலும் முக்கியமான மகாராஷ்டிராலையும் இவர் தோற்று போனால் மோடிக்கு மிகப்பெரிய அடி. யாருக்கு? எதிர்கட்சிகளிடமிருந்து அல்ல, ஆர்எஸ்எஸ்ஸிடமிருந்து. மோடியினுடைய தோல்விகளை வரிசையாக எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ். ஸோ அந்த நாக்பூர், சித்பவன லாபி எல்லாம் சேர்ந்து மோடி எப்போ விக்கெட்டு, அவரை எப்படி காலி பண்ணலாம், எப்படி பதவியிலேருந்து இறக்குறாங்கிற அளவுக்கான யோசனையை இவர் இந்த எலெக்ஷன் கேண்டிடேட் பிரச்சாரமாக அறிவிச்சதுலேருந்தே இருக்கிறாங்க. இப்போ காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு இப்போ சாதகமான சூழல் இல்லை. ஸோ இப்போ இவருக்கு பிறந்தநாள் செப்டம்பர் 17 75வது பிறந்தநாள் வரப்போகின்ற காரணம் காட்டி எப்படியாவது நம்ம ஆர்எஸ்எஸ் ரூலை மீறக்கூடாது. ஆர்எஸ்எஸ்ங்கிறது நமக்கு இவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட ரொம்ப முக்கியம். ஆர்எஸ்எஸ் உடைய பஞ்சாப் தாட் தான், சிந்தனை கொத்து தான். ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அகண்ட ராஷ்டிரா, அகண்ட இந்து ராஷ்டிராவினுடைய அந்த கருத்தியல் தான் அவர்களுக்கு முக்கியம். அப்போ அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இவர்கள் எப்படி அதை அனுமதிப்பாங்க? ஸோ இவர் ஏற்கனவே 3வது முறை பிரதமராக வந்ததே ஆர்எஸ்எஸ்ஸின் அனுமதி இல்லாமல் வந்துட்டார். ஆர்எஸ்எஸ்ஸை கேட்காமவே பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சிட்டாருங்கிற கோபம் இருக்குது ஆர்எஸ்எஸ். ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரையும் பாஜக தான் இந்த வேட்பாளர் அந்த வேட்பாளர்னு சொல்வதையே அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா மோடியவே அப்படி தான் உருவாக்குனாங்க. குஜராத்தில் இருந்த அங்கே இருந்தக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர்கள் இவங்களையெல்லாம் வீழ்த்திட்டு தான் மோடியை உருவாக்குனாங்க. அத்வானி மாதிரி தலைவர்கிட்ட ஒரு ரொம்ப இளைஞராக அவருக்கு உதவியாளராக இருந்த மோடியை அத்வானிக்கு மேலே இல்லை இவரை விட வீரியமாக ஒருத்தர் வேணுங்கிற மாதிரி இவரை உருவாக்குனாங்க. ஆக இன்னொருவரை அவர்கள் உருவாக்கி கொண்டிருப்பார்கள், இன்னொருவரை உருவாக்குவார்கள். இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை. மோடிக்காக பிஜேபி கிடையாது. ஒரு காலத்தில் அத்வானிக்கு இல்லாத செல்வாக்கா பாஜகவில், வாஜ்பாய்க்கு இல்லாத செல்வாக்கா, தீனதயாள் உபாத்யாவுக்கு இல்லாத செல்வாக்கா, இப்போ பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் யார் பேராவது இங்கே வெளியிடுறாங்களா? ஆர்எஸ்எஸ்னுடைய ஃபவுண்டர்ஸ் பேர் எங்கேயாவது இவங்க அடிக்கடி சொல்கிறாங்களா? சொல்வதெல்லாம் ஒரே நாமம், மோடிஜி, மோடிஜி, அமித்ஷாஜி. பெங்களூர் தேர்தலில் ஒருபோதும் கூட எடியூரப்பா பேரையோ ஜெகதீஷ் ஷெட்டர் பேரையோ அவங்க பயன்படுத்தலை. மோடி, அமித்ஷா. ஸோ மாநில தலைவர்கள் எல்லாவற்றையும் மோடி, அமித்ஷா ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாங்க. அது ராஜஸ்தான் தேர்தலோ, மத்திய பிரதேச தேர்தலோ, உத்தரப்பிரதேச தேர்தலோ, எல்லா மாநிலத்திலையும் பாஜக ஜெயிக்குதோ தோக்குதோ அங்கே உள்ள மாநில பாஜகவினுடைய தலைவர் அடியாகும். மோடியால் தான் ஜெயிக்கணும். ஸ்டேட் எலெக்ஷனோ கவுன்சில் எலெக்ஷனோ மோடியால் ஜெயிச்சேன்னு சொல்லு. எடியூரப்பாவில் கர்நாடகாவில் வெற்றி கிடையாது, மோடியால் தான் கர்நாடகாவில் வெற்றி. எந்த தலைவர் பேர் வரக்கூடாது. இதில் பாஜகவை விட மோடி, அமித்ஷா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இதை ஆர்எஸ்எஸ் கவனிச்சுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா மோடி, அமித்ஷா, எடியூரப்பாலாம் மேட்டர் கிடையாது. எது ஜெயிச்சாலும் கட்சி ஜெயிச்சிச்சு, இயக்கம் ஜெயிச்சிச்சு, இந்துத்துவம் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். தனி மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் வளர்த்து விடுவதை விரும்பாது. அது வளர்த்து விட்டால் அது வளர்த்து விடும், அதுக்கு வேணான்னு சொன்னால் வேணான்னு சொல்லணும். இப்போ இந்த நிலையில் மோடி வர்சஸ் ஆர்எஸ்எஸ் முற்றுகிறது. இப்போ சுப்பிரமணிய சாமியெல்லாம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் சுப்பிரமணிய சாமி விமர்சனம் பண்ணுறதுனாலே யாரும் அதை கருத்தில் கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவர் எல்லாத்தையும் பற்றியும் தரக்குறைவாக பேசுவார், கண்ணிய குறைவாக பேசுவார். இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்டி பிராமின் லாபி சத்தம் இல்லாமல் மோடிக்கு எதிராக நடக்கிறது. ஒரு ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஒரு லாபி மிகப்பெரிய அளவில் மோடிக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு மோடிக்கு எதிராக நடக்குது. இப்போ இவருக்கு 75 வயசு எப்போ ஆகும் காத்துக்கிட்டு இருக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு மோடிக்கு சொல்ல ஆர்எஸ்எஸ் ரெடியாக இருக்குது. நாக்பூர் செம்ம வெயிட்டிங். அதனால் இனி மோடிக்கு பிறகு யார் வருவான்னு கேட்குறீங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம அதை குறித்து விவாதித்தோம், நினைவு இருக்கா? நிதின் கட்கரி நாக்பூர் மகாராஷ்டிராவில் இருந்து, உங்களுக்கு இவர் ராஜ்நாத் சிங், அவருக்கும் இவருக்கும் ஏற்கனவே மோடி வர்சஸ் ராஜ்நாத் சிங் உருவாயிருச்சுன்னு யாரையெல்லாம் இவர் ஒதுக்க நினைக்கிறாரோ அவங்களாம் பிரதமர் கேண்டிடேட். எழுதி வச்சுக்கோங்க. மோடி யாரை பார்த்து பயப்படுகிறாரோ, எந்த பாஜக தலைவர் வளர்ந்து விடக்கூடாது என்று நினைக்கிறாரோ அவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய விருப்பத்தில் இருக்கிறாங்க. யோகி ஆதித்யநாத்துக்கும் மோடிக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கா. யோகி ஆதித்யநாத்துக்கு ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் அவர்கள் வேணும்னு நினைக்கிது.
அங்கே துணை முதல்வராக இருக்கக்கூடிய மௌரியாவை பிஜேபி இயக்க ட்ரை பண்ணுது. ஆனால் ஆதித்யநாத் மோடிக்கு எதிராக வரணும். இப்பயும் சொல்கிறேன், யோகி ஆதித்யநாத் வரணும்னு ஆர்எஸ்எஸ்க்கு விருப்பம் இல்லை. மோடிக்கு எதிராக ஒருத்தரை வளர்த்து விடணும். அதுக்கு ஏன் யோகியா வரக்கூடாது அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. ராஜ்நாத் சிங் வாய்ப்பு இருக்குது, இவரை கொண்டு வரலாமா அப்படின்னு. நேரடியாக மகாராஷ்டிராவில் இருந்தே நம்ம நாக்பூர் கோட்டையிலேருந்தே உருவாக்கலாமா, நிதின் கட்கரி மாதிரி உருவாக்கலாமா, இந்த மாதிரியான பேச்சுகள் அடிபடுது. நீங்கள் அடுத்த பிரதமர் கேண்டிடேட் யார் ஆர்எஸ்எஸ் பிளான் பண்ணியிருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும்னா, மோடி யாரையெல்லாம் காலி பண்ண நினைக்கிறாரு, மோடி யாரையெல்லாம் வரக்கூடாது என்று நினைக்கிறார், யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் தரக்கூடாதுன்னு நினைக்கிறார், எந்தெந்த பாஜக முதலமைச்சர்கள் செல்வாக்காக இருக்கிறாங்க, இதையெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா மோடிக்கு அவங்கள பிடிக்காது. மோடிக்கு அவங்கள பிடிக்காதுன்னா ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்குது. ஸோ இந்த பஞ்சாயத்து இப்போ ரொம்ப சீரியஸாக போகுது. காரணம், செப்டம்பர் 17க்கு இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை அப்படிங்கிற நிலை தான். ஸோ ஒரு மாதம் கூட இல்லாத நிலையில் பிரதமர் அடுத்து யார் அப்படிங்கிற கேள்வியை இந்த தேசம் கேட்கல, நம்ம இந்திய மக்கள் கேட்கல, காங்கிரஸ் கேட்கல, இந்தியா கூட்டணி கேட்கல மோடியை மாற்றுங்கன்னு. ஏன்னா அது காங்கிரஸோட வேலை கிடையாது, எதிர்கட்சிகளோட வேலை கிடையாது. ஆர்எஸ்எஸ் மோடி இப்போதைக்கு வேண்டாம், இப்போதைக்கு இல்லை, இனி போதும், 75 வயசு ஆயிடுச்சு போதும் அப்படிங்கிற நிலைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து விட்டது. நாக்பூர் அதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அடுத்த தலைவர் யாராக வேணாலும் இருக்கலாம், நிதின் கட்கரி, யோகி ஆதித்யநாத், ராஜ்நாத் சிங், இந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஊகம் வந்து ரொம்ப தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது. மோடி, அமித்ஷா இவர்கள் நம்மை மீறி செல்கிறார்கள் என்கின்ற அச்சம் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கிறது. ஸோ இதுகாரும் அவங்க பார்த்துக்கிட்டு வந்த நிறைய பிரேக், சங்கராச்சாரியார் கோவப்பட்டதும் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய வெளிப்பாடு தான். அதற்கு பிறகு இவர் இப்போ அதிபர் வேட்பாளர், பிரதமர் வேட்பாளருங்கிற கான்செப்டே பிஜேபியில் கிடையாது. ஆனால் இவர் தனி மோடி வேட்பாளர் என்று முன்னிறுத்தி கொண்டார். மோடி தான் வேட்பாளர்னு ஆர்எஸ்எஸ் சொல்லணும், மோடி சொல்லக்கூடாது. அது என்றைக்குமே ஆர்எஸ்எஸ் விரும்பாது. இவர் சர்வாதிகார சிந்தனையா, மோடி ஆர்எஸ்எஸ். ஆனால் ஆர்எஸ்எஸ் தான் சர்வாதிகாரத்துக்கு ஒரு கொள்கை வடிவம் கொடுத்தது. இவங்க மேலே இருக்கணும், இவங்க கீழே இருக்கணும், இதுதான் ஒழுங்கு, அதுதான் இந்துத்துவம். இது எல்லாவற்றையும் ஆர்எஸ்எஸ் சரியாக பின்பற்றும். அப்படி இருக்கும்போது மோடி அவர்கள் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சி வகுப்புலேயே வளர்ந்துட்டு ஆர்எஸ்எஸ் சொன்ன காலகட்டத்தையும் மீறி நம்ம அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, குஜராத்தி முதலாளிகளை தனியாக அவர்கள் குஜராத்திகளுக்கு வளர்த்து விட்டதை நாக்பூர் விரும்பலை. தன்னை ஒரு பிராமணராக நினைத்து கொண்டு கோவில் விஷயங்களில் அவர் தலையிட்டது பிராமணர்களுக்கு பிடிக்கலை. இந்த அரசியல் நாசுக்காக போகுது. பிஜேபி ஜெயிக்கணும், ஆனால் மோடியினுடைய அதிகாரம் வந்து எல்லை மீறி போகுதேன்னு. இதற்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக ஆர்எஸ்எஸ்னுடைய பைலாவை பயன்படுத்தி 75 வயதுக்கு மேலே இதே மோடி எப்படி அத்வானியை, முரளி மனோகர் ஜோஷியை வந்து தள்ளி வைத்தாரோ அதே காரணங்களை காட்டி எப்படியாவது மோடிக்கு சண்டை போட மாட்டாங்க. ஸோ ஆர்எஸ்எஸ்னுடைய விதிப்படி அவர் இனி பிரதமராக இருக்க வேணாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரலாம். புதிய பிரதமர்கள் ஒரு 4-5 பேருக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வருகிறது. எப்படியாக இருந்தாலும் அதிகபட்சம் 30 நாள் தான், 28 நாள், 30-35 நாள், இல்லைனா ஒரு அக்டோபர் மாதம் வரையும் கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு டைம் எடுக்கும்ல, அதுக்கப்புறம் செப்டம்பர் 17க்கு அப்புறம். ஸோ அவர் 75 வயதுக்கு ஆனதற்கு பிறகு எத்தனை நாள் பிரதமராக இருப்பார் என்பதை ஆர்எஸ்எஸ் முடிவு செய்யும். இந்த விஷயத்திலையும் மோடி ஜெயிச்சிட்டார்னா ஆர்எஸ்எஸ் என்ன மாதிரி முடிவு எடுக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். ஏன்னா அவங்களுடைய நூற்றாண்டில் ஆர்எஸ்எஸ்ஸின் முடிவுக்கு, அதிகாரத்திற்கு இவர் முடிவு கட்டுகிறாரா? ஒரு பிராமின் கட்சி என்று சொல்லப்பட்ட பிஜேபியில் ஒரு பேக்வர்டு கிளாஸ் மோடி அதிகாரம் செலுத்துகிறாரா? அது எல்லை மீறி போகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய புரட்சி, கிளர்ச்சி ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு இடையிலே நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் மேபி ஆர்எஸ்எஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே நமக்கு வட இந்தியாவிலேருந்து பேசுகிற செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்லாம் இதுக்கு மேலே விடாதுங்க, ஆர்எஸ்எஸ்ங்கிறது நூற்றாண்டு கால இயக்கம், தேர்தலில் பங்கு பெறாமலே இந்தியாவில் வந்து பல்வேறு விஷயங்கள், பல்வேறு கட்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. மோடி மாதிரி 1000 பேரை உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்ற அமைப்பு. ஆகவே ஆர்எஸ்எஸ் எப்படியாவது 75 வயசுங்கிற அந்த ஒரு விஷயத்தை காரணம் காட்டி இறக்கணும். ஏற்கனவே பல்வேறு விஷயங்களை முயற்சி பண்ணாங்க. இப்போ இது வந்து ரொம்ப உச்சக்கட்ட விதி. இதையும் மீறி 75 வயசுக்கு மேலே அவர் எப்படி இருக்க முடியும்? இயற்கையாகவே அவர் வந்து ஆர்எஸ்எஸ் இது பிரதமராக ஆர்எஸ்எஸ் விதிப்படி இருக்க முடியாது. ஸோ அதன்படி அவர் இனிமேல் நீடிக்க முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் பிறந்தநாள் நெருங்குது. மோடி வெர்சஸ் ஆர்எஸ்எஸ்ங்கிற அந்த பஞ்சாயத்து வந்து உச்சக்கட்டத்துக்கு போகுது. நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் சரியாக நகர்ந்துச்சுன்னா அக்டோபர் மாதத்தில் புதிய பிரதமரை ஆர்எஸ்எஸ் தேர்ந்தெடுக்கும். அப்படிக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், அக்டோபர்லேருந்து பிரதமர் மோடியே தொடர்கிறாரா, ஆர்எஸ்எஸ்ஸின் விருப்பப்படி புதிய பிரதமர்கள் வர வாய்ப்பு இருக்காங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போன்ற பல்வேறு அரசியல், சமூகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு செய்திகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.